ஷேய் எப்பா ஏமான் காலம் தூவேன் எல்லாம் கேட்டுக்கோப்பா. உனக்கு கணக்கு குபேர மூலையில் உட்கார வச்சாச்சு. யமதர்மனை உன்னை உட்கார வச்சாச்சு. கைலாசத்தில் 7 ஜென்மம் ஆச்சு. இப்போ தான் உட்காந்துருக்க. உன்னை உட்கார வச்சாச்சு. இது இருப்பு இடம், உன் குடும்பத்து இருப்பு இடம் இந்த இடம். சரியா? நீ 4 திசையில் அந்த பத்திரம் போட்டான்ல, அந்த 4 திசை, அந்த 4 திசையிலையும் உட்காந்து சேட்டை இவனை மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சாவிக்கு ஏகப்பட்ட சேட்டை பண்ணி வச்சுருக்கான் பூமியில். இப்போ யமதர்மன் கடைசியில் உன்னை இறக்கி விட்டு கணக்கு உச்சவர் ஆர்டர் போடுவார் கடவுள். ஏன்னா கணக்கு சுத்தமாக தொடச்சி என்னென்ன கணக்கு போடணுமோ அந்த கணக்கு போட்டு தான் இந்த சேட்டை பண்ணுறவனை காலி பண்ணுவார் கடவுள். கடவுளுடைய கணக்கு அதான். நெத்தி எழுத்து போட்டோமா, அந்த நெத்தி எழுத்து என்னென்ன எழுத்து போட்டிருக்கோ அத்தனை இப்போ மாட்டி நிற்பான். அந்த நெத்தி எழுத்துல உனக்கு தெரியும். அவனை தூக்கிடு, ஆணும் பெண்ணும் தூக்கிடு, முடிஞ்சு வச்சு கணக்கு. எப்போ உனக்கு கணக்கு போட்டாச்சு. குபேர மூலையில் உட்காந்துருக்க பூரா கோடிக்கணக்கா உள்ளவனை பூரா கண்டார ஒளிமனை கொன்று இல்லைன்னா பூமி அழிச்சிருவான். ஒரே என்ன செய்யணுங்கிற கிறுக்கில் அலைவான். அதனால் குபேர மூலையில் ஏமங்காலம் தூவனை உட்கார வச்சாச்சு. ஆட்டா முடிக்க காலி விடுறப்பா முக்கால் சத்தியம்.